கிழங்குக்கு மீன் கறியும் நல்லாயிருக்கும். மீன் கறியும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் நாங்கள்லாம் மீன் கறியும் வச்சு சாப்பிடுவோம். கிழங்குனாலே மீன் கறி தான். ஆனால் இதுவும் மீன் சாப்பிடாதவங்களுக்கும் சேர்த்து இது செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் என்னோடய சேனலில் உள்ள வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நானும் இந்த யூடியூப்பில் என்ன கண்டென்ட் போடனே தெரில. எல்லாருமே எல்லா கண்டென்ட்டுமே போடுறாங்க. எந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம தனியாக போடுறது அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் நான் வந்து ஹோம் ஃபுட்டு ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. எங்கள் சேனலையும் பாருங்கள். ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும், ஹோட்டலில் உள்ள வெரைட்டியை தான் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி இல்லைல்ல, வீட்லேயும் இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட்றதையும் கொஞ்சம் பார்த்து, கேரளாலலாம் இந்த மாதிரி செய்து நிறைய சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு என்னோடய சேனலுக்கும் என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய நாள் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ரொம்ப லேட்டு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 மாதம்தான் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் என்னென்னு தெரியல, வியூஸ் போகலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே பாருங்கள். மற்ற சேனலையும் பார்க்குற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களோட சேனலையும் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் நாங்களும் மேலே உயர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். தேங்க்யூ.